إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. الحمد لله. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிச்சிறப்புகளை, அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை, மேலும் அவர்களோடு தொடர்புடைய பல தகவல்களை, செய்திகளை, வரலாற்று குறிப்புகளை இந்த ஷிஃபா நூலிலே நாம் படித்து வருகின்றோம். இதன் மூலமாக நம்முடைய இஸ்லாமிய பற்றை உறுதிப்படுத்துவதும், நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துவதும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு இருக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கூட்டுவதும் நம்முடைய அடிப்படை நோக்கமாக இருக்கின்றது. அதாவது எதன் மூலமாக நம்முடைய ஈமானை, தக்வாவை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டுமோ அந்த ஒரு கல்வியைத்தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஷிஃபா நூலின் மூலமாக படித்து வருகின்றோம். இதை படிப்பதின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அறிய வருகின்றோம். நபியை நாம் உரிய முறையில் அறிகின்ற காரணத்தினால், அல்லாஹுடைய அருளால் அவர்கள் மீது நமக்கு அன்பு அதிகமாகும். அவர்கள் மீது உண்மையான அன்பு அதிகமாகும் பொழுது அல்லாஹுடைய மார்க்கத்தை, அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து நடந்து அதை பின்பற்றுவதற்குரிய ஒரு பெரிய ஈமானிய வீரம், ஈமானிய உறுதி இன்ஷா அல்லாஹ் நமக்குள் ஏற்படும். அதுதான் நம்முடைய இந்த நூலுடைய அடிப்படை நோக்கம். வெறும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருமை பேசிவிட்டு செல்வது நமக்கு நோக்கமல்ல. நாம் அவர்களை பற்றி பெருமையாக பேசினாலும் பேசவில்லை என்றாலும் அவர்கள் பெருமைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள், சிறப்பிற்குரியவர்கள். அவர்களை பற்றி உயர்வாக, மதிப்பாக, பெருமையாக பேசுவதால் நமக்கு பலன், நம்முடைய ஈமான் உயரப்போகிறது, நம்முடைய இறையச்சம், நம்முடைய மார்க்கப்பற்று உயரப்போகிறது, நமக்கு அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் கூட போகிறது. தன்னுடைய நபியை பற்றி இப்படி அழகிய முறையில் அவரை நான் கண்ணியப்படுத்தியது போன்று இவர்கள் கண்ணியப்படுத்தி பேசுகின்றார்களே என்று அல்லாஹுடைய அன்பும், அல்லாஹுடைய பிரியமும், அல்லாஹுடைய நேசமும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கப்பெறும். அதற்காகத்தான் நாம் இந்த கல்வியை கற்று வருகின்றோம். இதற்காக நாம் செலவழிக்கக்கூடிய இந்த நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு அருள்மிக்க நேரமாக, அல்லாஹுடைய அன்புக்கும் அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் உரிய நேரமாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய இந்த அமர்விலே அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக. ஆமீன். அல்லாஹுடைய அடியார்களே, இன்று நாம் படிக்கப் போகின்ற அந்த சாப்டர், அந்த பகுதி என்னவென்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வ செழிப்பில் எப்படி இருந்தார்கள், செல்வத்தை எப்படி கையாண்டார்கள், அந்த வகையில் அவர்களுக்கு என்ன சிறப்பு, அதைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இமாம் அவர்கள் இந்த பிரிவினுடைய முதல் பகுதியிலே என்ன சொன்னார்கள்? செல்வம் என்பது தனிப்பட்ட முறையில் அது எந்த சிறப்புக்கும் உரியது அல்ல. அது ஒரு மண்ணாங்கட்டி. வைரமும் மண்ணு கட்டியும் ஒன்று தான். எப்போது இந்த வைரத்தை கொண்டு அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கப்படவில்லை என்றால், அதே போல தான் இரும்பும் தங்கமும் ரெண்டுமே ஒன்று தான். எப்போது அந்த தங்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய அந்த மார்க்கத்திற்கு, அல்லாஹுடைய அடியார்களுக்கு உதவி செய்யப்படவில்லை என்றால், செல்வம் என்பது தனிப்பட்ட முறையில் அதற்கென்று எந்த சிறப்பும் இல்லை. மக்கள் அதை ஏன் மதிக்கிறார்கள் என்றால், அதன் மூலமாக தங்களுடைய தேவைகள் நிறைவேறுகின்ற காரணத்தினால். மக்கள் அந்த செல்வத்தை ஏன் மதிக்கிறார்கள் என்றால், அந்த செல்வத்தின் மூலமாக தங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற காரணத்தினால். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செல்வத்தை கொண்டு என்ன ஒரு நோக்கமோ
அதாவது இந்த செல்வத்திற்கு எப்போது சிறப்பு கிடைக்குமோ, செல்வத்தை உடையவருக்கு இந்த செல்வத்தை அவர் கொண்டிருப்பதால், இந்த செல்வத்திற்கு உரிமையாளராக இருப்பதால் எப்போது அவருக்கு அந்த சிறப்பு கிடைக்குமோ, அந்த சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த அளவு இருந்தது, அதுதான் இந்த பகுதியினுடைய அடிப்படை நோக்கம். இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், வல் முன்ஃபிகு மலீஉன் வ கனியுன் பி தஹ்சீலிஹி ஃபவாயிதல் மாலி வ இன் லம் யப்க ஃபி யதிஹி மினல் மாலி. இதை மண்டையில் ஏற்றணும், கொட்டி கொட்டி ஏற்றணும். மண்டையில் ஒவ்வொரு நாளும் உட்கார வைத்து நமக்கு புரிய வைக்கணும். நம்மை நாமே திட்டி ஏசி நாளைக்கு மறுமையில் போய் அல்லாஹுவால் மலக்குகளால் இகழப்படுவதற்கு முன்பு இந்த துன்யாவிலேயே நாம் நம்மையே இகழ்ந்து கொண்டு இந்த கெட்ட குணத்திலிருந்து நம்மை பாதுகாக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். நல்ல குணத்தை நாம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்ன சொல்கிறார்கள்? யார், நல்ல கவனிங்க, வல் முன்ஃபிகு மலீஉன் வ கனியுன் பி தஹ்சீலிஹி ஃபவாயிதல் மால். யார் செல்வத்தை தர்மம் செய்வாரோ, கொடை கொடுப்பாரோ, வாரி வழங்குவாரோ, அப்படிப்பட்டவர்தான் செல்வந்தர், அவர்தான் வசதி உடையவர். அவர்கிட்ட எவ்வளவு காசு இருக்குங்கிறது பிரச்சனை கிடையாது. ஒருவர் 100 கோடிக்கு உரிமையாளராக இருக்கிறாரு, ஒருத்தர் 90 கோடி, ஒருத்தர் 80, அப்படியே 10 வரைக்கும் வாங்க, அப்புறம் அதிலேருந்து கீழே லட்சம் வரைக்கும் வாங்க. ஒருத்தர் வெறும் 10,000 ரூபா தான் வைத்திருக்கிறாரு. இப்போ இந்த 100 கோடியிலிருந்து 10,000 வரைக்கும் வைத்திருந்தவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வதில்லை, ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதில்லை, உறவுகளுக்கு கொடுப்பதில்லை. வெறும் இந்த 10,000 வைத்திருக்கிறார் அல்லவா, அவர் என்ன செய்கிறார்? அந்த 10,000த்தில் சில 1000-ஐ ஒரு மஸ்ஜிதிற்கு கொடுத்தார், சில 1000-ஐ ஒரு மதரசாவுக்கு கொடுத்தார், சில 1000-ஐ வழிப்போக்கர்களுக்கு கொடுத்தார், சில 1000-ஐ ஏழை எளியவர்களுக்கு அல்லது உறவுகளுக்கு கொடுத்தார். அதிலிருந்து ஒரு 1000-ஐ 2000-ஐ அவர் தனக்காக வைத்துக் கொள்கிறார். உதாரணத்திற்கு இப்போ 100 கோடி வைத்திருந்தார்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல். அல்லாஹ்வுடைய பாதை என்றால் அது பொதுவானது, அது ஃபீ சபீலில்லாஹாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், மஸ்ஜிதாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், தாய் தந்தை உறவுகள் எல்லாமே வந்துடும். அதாவது நன்மையான வழியில், உரிய வழியில் செலவு செய்யாமல் வெறும் தனக்கென்று மட்டும் தடுத்து வைத்து கொண்டு 100 கோடிக்கு சொந்தமானவராக இருந்தார் அல்லவா, இவர் செல்வந்தர் அல்ல, இவர் ஒரு பிச்சைக்காரர். யார் செல்வந்தர்? வெறும் அந்த 10,000 வைத்திருந்தார் பாருங்க, அவர்தான் செல்வந்தர். ஏன்? செல்வத்தை கொண்டு என்ன நோக்கமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியவர். அவர் இவ்வாறு செலவு செய்துவிட்டு அவருடைய கையில் செல்வமே மீதமில்லாமல் அவர் இருந்து விட்டாலும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல, இன்னும் பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்களைப் போல, எல்லா சஹாபாக்களும் ஃபக்கீர் அல்ல, ஃபக்கீரானவர்களும் இருந்தார்கள். பல சஹாபாக்கள் குடும்பத்தால் நல்ல வசதி உள்ளவர்களாக இருந்தார்கள். கலீஃபா உமருல் ஃபாரூக் அவர்களும் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அபூபக்கர் போன்று பெரிய வியாபார வசதி அவர்களிடத்தில் இல்லை என்றாலும் அவர்களும் வசதியானவர்கள் தான். உங்களுக்கு தெரியுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த போது கடனாளியாக மரணித்தார்கள். 10 ஆண்டுகளுக்கு ஹலீஃபாவாக இருந்த, அதுவும் இஸ்லாமிய பேரரசின் மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருந்த ஹலீஃபா உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கும்போது கடனாளியாக மௌத்தாகின்றார்கள். தன்னுடைய மகனை அழைத்து, மகனே, எனக்கு இன்னென்ன கடன் இருக்கிறது, இந்த கடனை எனக்கு ஏதாவது மிஞ்சி இருக்கக்கூடிய சொத்திலிருந்து அடைப்பதற்கு நீ முயற்சி செய். அப்படி இல்லை என்றால் என்னுடைய இரத்த நரம்பு குடும்பத்தார்கள் அவர்களிடத்திலிருந்து இந்த செல்வத்தை பெற்று கடனை அடை, பைத்துல் மாலிலிருந்து எடுத்து விடாதே, நான் ஹலீஃபாவாக இருந்தேன் என்பதற்காக பைத்துல் மாலிலிருந்து எடுத்து விடாதே என்று வசியத்து செய்கிறார்கள். யா அல்லாஹ், நினைத்து பாருங்கள். சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லா
மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி. அல்லாஹு தஆலா அப்பேற்பட்ட ஒரு ஆட்சியை அவர்களுக்கு கொடுத்தான். நீதமான, நேர்மையான, ஒழுக்கமான ஒரு ஆட்சியை நிறுவினார்கள். அப்பேற்பட்ட சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அவர்கள் மரணிக்கும் போது கடனாளியாக மரணித்தார்கள். அவர்கள் எதற்காக கடன் வாங்கினார்கள்? தங்களுக்கு கனிமத்தில் கிடைத்த செல்வத்தை எல்லாம் தர்மம் செய்துவிட்டு ஏழை எளியவர்களுக்காக, முஜாஹிதுகளுக்காக செல்வந்தர்களிடமிருந்து கடன் வாங்கி செலவு செய்தார்கள். பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் அந்த கடனை அடைத்தார்கள். ஆக ஒரு மனிதனிடத்திலே சொத்துகள் இருப்பதோ, ஒரு மனிதனிடத்திலே திர்ஹம் தீனார்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருப்பதோ அவனை செல்வந்தனாக ஆக்கிவிடாது அல்லாஹ்வின் பார்வையிலே, மார்க்கத்தின் பார்வையிலே. மாறாக ஒரு மனிதனை செல்வந்தனாக அல்லாஹ்விடத்திலே ஆக்குவது எதுவென்றால் அவனுடைய தர்மம். அந்த செல்வத்தை எதற்காக அல்லாஹ் படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது. இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வைங்க. நீங்கள் எவ்வளவு பணக்காரராக இருக்கிறீங்க, உங்களிடத்தில் எவ்வளவு செல்வம் கொட்டி கிடக்கிறது, அதை வைத்து நீங்கள் எவ்வளவு அனுபவிக்கின்றீர்கள் அது முக்கியமல்ல. அந்த செல்வத்தை வைத்து மற்றவர்களை நீங்கள் எப்படி வாழ வைக்கிறீர்கள், உங்களால் எத்தனை பேர் வாழ்கிறார்கள், உங்களுடைய செல்வத்தால் எத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் கிடைக்கிறது, எத்தனை பேருடைய பசி போக்கப்படுகிறது, எத்தனை பேருக்கு கல்வி கிடைக்கிறது, எத்தனை குடும்பம் நிம்மதியாக இரவில் தூங்குகிறார்கள், எந்த இடத்தில் மார்க்கத்திற்கு தேவையோ அந்த இடத்தில் அந்த செல்வம் செலவழிக்கப்படுகிறது என்றால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த செல்வந்தர், உண்மையான செல்வந்தர். எந்த செல்வந்தர்களை அல்லாஹு தஆலா புகழ்கிறானோ, எந்த செல்வந்தர்கள் தங்களுடைய உடலாலும் பொருளாலும் அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாது செய்வார்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றானோ, எந்த செல்வந்தர்களை அல்லாஹு தஆலா வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத், யாரை பார்த்து வஅக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனா என்று சொல்கிறானோ அந்த செல்வந்தர்களாக, அதாவது உண்மையான செல்வந்தர்களாக, அதாவது செல்வந்தர்கள் என்று புகழப்படுவதற்கு தகுந்த செல்வந்தர்களாக ஆகுவார்கள். இது அடிப்படை. பிறகு இதை நமக்கு புரிய வைத்துட்டு இமாம் அவர்கள் அடுத்து போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபி, நமக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள். ஏனென்றால் சொல்வது பெருசல்ல, அந்த சொல்லை எடுத்து நடப்பது. தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லிவிடலாம், தான் தர்மம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால் அபூபக்கரை விட அவர்கள் அதிகம் தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள். தங்களது தோழர்களிலேயே அதிகமாக அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வந்தர்களாக இருந்தார்கள், செலவழித்ததனால் கடனாளியாக ஆனார்கள் அல்லாஹ்வின் பாதையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வம் இல்லாததால் வறியவர்களாக, கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது அல்ல. இது புரிஞ்சிருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கீராக இருந்தார்கள், மிஸ்கீனாக இருந்தார்கள். எதனால் அல்ல, செல்வம் இல்லாததால் ஃபக்கீராக மிஸ்கீனாக இருந்தார்கள் என்பதல்ல. செல்வம் இருந்தது, இருந்த செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்து விட்டதால், இருந்த செல்வத்தை ஏழை எளியவர்களுக்கு முஸ்லிம்களுடைய தேவைகளிலே கொடுத்து விட்டதால் அவர்கள் ஃபக்கீராக ஆனார்கள். ரெண்டு ஃபக்கருக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. ஒருவருக்கு அடிப்படையில் எந்த வசதியுமே இல்லை, வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை, பொருளாதாரம் இல்லை, வேலை இல்லை, வறுமையில் இருக்கின்றார். அந்த வறுமை என்பது வேறு, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விதியின் அடிப்படையில் சோதனையாக இருக்கலாம். இன்னொரு வறுமை என்ன, அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்தான் கொடுத்தான் கொடுத்தான், வாரி வாரி கொடுத்தான். ஆனால் அவரோ அதையெல்லாம் அல்லாஹுடைய விருப்பத்தில் செலவழித்து விட்டதால் தனக்கு தனது குடும்பத்திற்கோ ஏதும் இல்லாமல் ஆகிவிட்டார். இப்படிப்பட்ட ஏழை இருக்கின்றாரே, பார்ப்பதற்கு ஏழை, உண்மையில் அவர்தான் செல்வந்தர். அத்தகைய செல்வந்தராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் அத்தகைய நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பதற்கு நமது நெஞ்சங்களை அல்லாஹு தஆலா விரிவாக்கி வைப்பானாக. ஏழை எளியவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆர்வத்தையும் அதற்குரிய தௌஃபீக்கையும் தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தை செலவழிப்பதற்குரிய அருளையும் மன ஊக்கத்தையும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். கவனிங்க, திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன். வல் முன்ஃபிகு
மலீஉன் வகனியுன் ரெண்டுமே ஒரே அர்த்தம். செல்வந்தர், தாராளமானவர், வசதி படைத்தவர். மலீஉன் வசதி படைத்தவர், வகனியுன் செல்வந்தர். பி தஹ்சீலிஹி ஃபவாயிதல் மாலி வல் முன்ஃபிகுனா தர்மம் செய்பவர். தர்மம் செய்பவர் தான் செல்வந்தர், வசதி படைத்தவர். எதை வைத்து சொல்கின்றீர்கள்? பி தஹ்சீலிஹி ஃபவாயிதல் மாலி, செல்வத்தின் ஃபாயிதாக்களை, செல்வத்தினால் பெறப்பட வேண்டிய அந்த நன்மைகளை, அந்த பிரயோஜனங்களை அவர் பெற்றுக்கொள்கின்றார், அடைந்து கொள்கின்றார். வ இன்லம் யப்க ஃபீ யதிஹி மினல் மாலி ஷைஉன், அவருடைய கையில் செல்வமே இல்லை என்றாலும் சரியே, எல்லாம் தீர்ந்து விட்டாலும் சரியே, அவர்தான் செல்வந்தர். ஃபன்துர் சீரத் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ குலுகஹு ஃபில் மால். நீங்கள் இதை புரிய வேண்டுமென்றால் இப்போது நீங்கள் வாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவிற்குள் நாம் செல்வோம். அவர்களுடைய குணத்தை, பண்பாட்டை, அவர்களுடைய வழக்கத்தை பார்ப்போம். செல்வத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், செல்வம் குறித்து அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? சொல்கின்றார்கள் இமாம் அவர்கள், தஜிதுஹு கது ஊத்திய ஹஸாயினல் அர்தி, அல்லாஹு தஆலா பூமியின் ஹஸானாக்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டான். அவர்கள் பூமியின் கஜானாக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டார்கள். வ மஃபாத்திஹல் பிலாத், நாடுகளின் கஜானாக்களின் சாவிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. வ உஹில்லத் லஹுல் கனாயிமு, கனிமத்துகள் அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டன. வலம் தஹில்ல லி நபியின் கப்லஹு, அவர்களுக்கு முன்னால் வந்த எந்த ஒரு நபிக்கும் கனிமத்து ஹலாலாக ஆனதில்லை. வ ஃபுத்திஹ அலைஹி ஃபீ ஹயாத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலேயே பிலாதுல் ஹிஜாஸ் வல் யமன், ஹிஜாஸ் பிரதேசங்களும் யமன் நாடும் வெற்றி கொள்ளப்பட்டன. வ ஜமீஉ ஜஸீரத்தில் அரபி, அரபிய தீபகற்பம் அனைத்தும் வெற்றி கொள்ளப்பட்டன. வமா தானா தாலிக மினஷ் ஷாமி வல் இராக், ஷாமு வரை இராக் வரை உள்ள எல்லா தூரமான நெருக்கமான பகுதிகளும் அங்கே வெற்றி கொள்ளப்பட்டன. வ ஜுலிபத் இலைஹி மின் அஹ்மாசிஹா வ ஜிஸியத்திஹா வ ஸதகாத்திஹா மா லா யுஜ்பா லில் முலூகி இல்லா பஅதுஹு, அந்த போர்களின் மூலமாக கிடைக்கப்பெற்ற 1/5 செல்வங்கள், பிறகு அந்த நாட்டு மன்னர்கள் கொடுத்த வரிகள், பிறகு அந்த நாட்டிலிருந்து முஸ்லிம்கள் அனுப்பி வைத்த சதக்காக்கள், இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்வங்கள் கொண்டு வரப்பட்டன, குமிக்கப்பட்டன. மன்னர்களுக்கோ அப்படிப்பட்ட செல்வத்தினுடைய குவியல்கள் வந்து சேர்ந்ததில்லை. அப்படியே வந்து சேர்ந்தாலும் ஏதோ கொஞ்ச நெஞ்சம் அவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். மன்னர்களிடத்திலே குவியாத செல்வம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குவிந்தது. வஹாதத்துஹு ஜமாஅத்தும் மின் முலூக்கில் அகாலிமி, பல நாட்டு மன்னர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஃபமஸ்தஸர பிஷைஇம் மின்ஹு, செல்வத்தை கொடுத்து பல நாட்டு மன்னர்கள் போரை தவிர்த்து நமக்குள் ஒற்றுமையாக இருப்போம் என்று சமாதானம் செய்து கொண்டார்கள். இப்படி இருந்தும் ஃபமஸ்தஸர பிஷைஇம் மின்ஹு, தன்னிடத்திலே இப்படி கொண்டு வரப்பட்ட இந்த செல்வத்தை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக வைத்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக என்று அவர்கள் பதுக்கிக் கொள்ளவில்லை. வல அம்சக மின்ஹு திர்ஹமா, அதிலிருந்து ஒரு திர்ஹத்தை கூட தங்களுக்காக தடுத்து கொள்ளவில்லை. பல் ஸர்ரஃபஹு மஸாரிஃபஹு, அதற்குரிய செலவுகளுடைய வழிகளில் எல்லா வழிகளிலும் அந்த செல்வத்தை செலவழித்தார்கள். வ அக்னா பிஹி கைரஹு, அந்த செல்வத்தின் மூலமாக மற்றவர்களை செல்வந்தர்களாக ஆக்கினார்கள். வ கவ்வா பிஹில் முஸ்லிமீன், அந்த செல்வத்தின் மூலமாக முஸ்லிம்களுடைய இராணுவத்தை, முஸ்லிம்களை பலப்படுத்தினார்கள். சக்தி உள்ளவர்களாக, வலிமை உள்ளவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகால மா யசுர்ருனி அன்னலி உஹுதன் ذهبا يبيت عندي منه دينار إلا دينارا أرصده لديني, சொல்லுகின்றார்கள், என்னிடத்திலே வரக்கூடிய செல்வங்கள் இருக்கின்றனவே, உஹது மலை அளவு தங்கம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தாலும், உஹது மலை அளவு தங்கம் என்னிடத்திலே வந்து சேர்ந்தாலும் அன்றைய இரவில் அதிலிருந்து 1 தீனார், அன்றைய இரவில் அதிலிருந்து 1 தீனார் என்னிடத்தில் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி தராது. ஆனால் என்னுடைய கடனுக்காக, என் மீது கடன் இருந்து நாளை அந்த கடனை நிறைவேற்றுவதற்காக அந்த 1 தீனாரை நான் எடுத்து வைத்திருந்தாலே தவிர.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விசாலமான அந்த மனதை பாருங்கள், எப்பேற்பட்ட ஈகை குணமுடையவர்களாக இருந்தார்கள். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம அது சம்பந்தப்பட்ட சம்பவங்கள், விளக்கங்கள், அதிலிருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு வரிக்கும் ஒரு வகுப்பு போயிட்டுருக்கோம். அதனால் நான் ஓரளவுக்கு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் படித்தவங்க, மார்க்கத்தினுடைய உரைகளை, கல்விகளை அதிகமாக கற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள். அதனால் தேவையான இடங்களில் சில விஷயங்களை சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த கடன் இன்றைக்கு முஸ்லீம் பாய்களுக்கு இது புரியவே இல்லை. கடன் என்பது எவ்வளவு ஆபத்தான ஒன்று என்பது மண்டையில் ஏறவே மாட்டேங்குது. புரியுதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு சொன்ன வார்த்தையை பாருங்கள். உஹதே தங்கமாக என்னிடத்திலே இருந்தாலும் அன்றைய இரவுக்குள் அதை நான் செலவழித்து விடுவேன். கடனை அடைப்பதற்காக ஒரு திர்ஹத்தை, ஒரு தீனாரை நான் எடுத்து வைத்திருந்தாலே தவிர, ஒரு தீனாரை கூட நான் அந்த தங்கத்திலிருந்து, அவ்வளவு மலை போன்ற தங்கத்திலிருந்து ஒரு தீனாரை கூட என்னிடத்திலே எடுத்து வைத்துக் கொள்வதற்கு நான் விரும்ப மாட்டேன். அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது. ஆனால் கடனை அடைப்பதற்காகவே தவிரன்னு சொல்லி இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? கடன் வாங்கிறது தப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. அவசிய பசி போன்ற அல்லது அத்தியாவசியமான தேவைகளுக்காக, மார்க்க தேவைகளுக்காக, ஏழை எளியவர்களுக்கு உதவுவதற்காக கடன் வாங்குவது தப்பு கிடையாது. குடும்ப சில அவசரமான தேவைகளுக்காக அந்த கடன் வாங்கிவிட்டு அல்லது ஒருவரிடமிருந்து ஒரு செல்வத்தை தேவைக்காக பெற்றுவிட்டு அதை கொடுக்காமல் கால தாமதம் செய்கிறார்கள் அல்லவா, அதுதான் அயோக்கியத்தனம். அதுதான் அயோக்கியத்தனம். நீங்கள் எவ்வளவு பெரிய தாடி வைத்திருந்தாலும் சரி, நீங்கள் முன் சஃப்பில் தொழுதாலும் சரி, திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை நோன்பு வைத்தாலும் சரி, நீங்கள் 4 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை உம்ராக்கு போனாலும் சரி, ரமதான் மாதத்தில் உம்ராக்கு போனாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே யோக்கியவானாக நீதவானாக ஆக முடியாது. அந்த கடனுடைய விஷயத்தில் நீங்கள் நீதவானாக நடந்து கொள்கின்ற வரை. புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. கடன் வாங்குறாங்க, அதற்கு பிறகு இவங்களுக்கு செல்வம் வருது. அந்த செல்வத்தை கொண்டு முதலாவதாக இவர்கள் அடைக்க வேண்டியது, செய்ய வேண்டியது என்ன? அந்த கடனை. அதற்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு 3 மாதத்தில் கடன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தட்ட காசு வாங்கியிருக்கிறீங்க. 1 மாதத்தில் உங்களுக்கு செல்வம் வந்துடுது. நீங்கள் 1 மாதத்தில் வரலாம், 3 மாதத்துக்கு டைம் வாங்கியிருப்போமேன்னு சொல்லி. இப்போ இந்த 1 மாதத்தில் கடன் அந்த காசு வந்துடுது, கொடுக்க வேண்டிய காசு. நீங்கள் யோசிக்கிறீங்க, நம்ம தான் அவர்கிட்ட 3 மாதம் டைம் கேட்டுக்கிறோம்ல, அவர் கேட்க மாட்டார், அவரும் வசதியானவர் தானே, நம்ம இந்த காசை இன்னொரு ரொட்டேஷன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் லாபம் சம்பாதிச்சிடலாம்ல, பிறகு அதிலிருந்து எடுத்து கொடுக்கலாமேன்னு நினச்சா நீங்கள் முத்தகீன், தக்வா உள்ளவர்களில் ஆக மாட்டீர்கள், பேணுதல் உள்ளவர்களில் ஆக மாட்டீர்கள், மறுமையை பயந்தவர்களில் ஆக மாட்டீர்கள். எதுவரை அந்த காசு வந்தவுடனேயே அவரிடத்தில் நம்ம 3 மாதம் டைம் வாங்கியிருந்தாலும் இந்த காசு இப்போ நம்முடைய பசிக்கு உள்ள காசாக இல்லை என்றால், நல்லா கவனிச்சுங்க, வறுமை பசி, இந்த காசு இப்போ இதை இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும், அப்படி இல்லை என்றால், அல்லது இந்த காசு இருந்தால் தான் இப்போ 1ஆம் தேதி வரப்போது இந்த மாதத்துக்கு வாடகை கொடுக்க முடியும் என்ற நிலை உங்களுக்கு இல்லை என்றால், இந்த காசை எடுத்துகிட்டு போய் அப்படியே கடனாளிக்கு, கடன் கொடுத்தவருக்கு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நீங்கள் யோக்கியவான், நீதவான், பொருளாதாரத்திலே வாக்கை, ஒழுக்கத்தை பேணியவர்கள் என்ற நிலைக்கு வருவீங்க. மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள். நாம் நம்மை எல்லா வகையிலும் திருத்த வேண்டும். வெறும் தொழுகையில் மட்டும் நாம் திருத்துவதால் அல்லாஹ்விடத்திலே தக்வா உள்ளவர்களாக ஆகிவிட முடியாது. எந்த தொழுகையை அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கின்றானோ அதே ரப்பு தான் கொடுக்கல் வாங்கலுடைய ஒழுக்கத்தையும் சொல்லித் தருகிறான். தொழுகையிலும் தக்வா இருக்க வேண்டும், செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் தக்வா இருக்க வேண்டும். வாக்கில் சுத்தமில்லாதவர்கள், ஒப்பந்தங்களை, உடன்படிக்கைகளை நிறைவேற்றாதவர்களுடைய தொழுகையால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. என்ன பிரயோஜனம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நன்மை கிடைக்காதுன்னு கிடையாது, நன்மை கிடைக்கும். அந்த நன்மையெல்லாம் நாளைக்கு கொண்டு போய் அந்த பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவர் போண்டியாக பேங்க்ராப்சியாக நிற்க வேண்டியதுதான். வஅததுஹு தனானீரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தங்க காசுகள் வந்து குவிந்தன. மர்ரத்தன் ஒரு முறை, ஃபகஸ்ஸமஹா,
அந்த தங்க காசுகளை எல்லாம் அப்படியே பிரித்து கொடுத்து விட்டார்கள். வபக்கியத் மின்ஹா சித்தத்துன், வெறும் 6 தீனார் அவர்களிடம் மீதம் இருந்தன. ஃபதஃபஅஹா லிபஅதி நிசாஇஹி, தங்களுடைய மனைவிமார்களில் சிலரிடத்திலே அதை கொடுத்து வைத்தார்கள். தூங்க போயிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபலம் யஹுதுஹு நௌமுன், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. நமக்கு எப்படி காசு இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. என்னையா முஸ்லீம் பாய், அப்போ என்ன தவக்குழு, என்ன யக்கீனு, ரப்பு ராஜிக்குங்கிற யக்கீனு எங்கே போச்சு நமக்கு? புரியுதா இல்லையா? சில பேருக்கு பாக்கெட்டில் காசு இருந்தால் நல்ல சந்தோஷமாக முகமெல்லாம் சிரிப்பாக, கையில் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னமோ சுனாமியில் எல்லா செல்வமும் போயிட்ட மாதிரி, எல்லா குடும்பமும் போயிட்ட மாதிரி. அமல்களில் குறை ஏற்படுவதை கொண்டு சோகம் ஏற்பட வேண்டும். ஆனால் நமக்கோ வறுமையை கொண்டு, நெருக்கடியை கொண்டு, இன்ன பிற நஷ்டங்களை கொண்டு சோகத்தில் இருக்கிறோம். புரியுதா? அந்த யக்கீனுங்கிறது நம்ம இன்னும் பெற்றிருக்கிறோமா? அல்லாஹ் தான் அறிஞ்சவன். ஹத்தா காம வகஸமஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள், அந்த 6 தீனார்களையும் பிரித்து கொடுத்து விட்டு வந்தார்கள். வகால அல் ஆன இஸ்தரஹ்து, இப்போதான் எனக்கு ராஹத்தாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். தர்மம் செய்து விட்டு சொன்னார்கள், இப்போது எனக்கு ராஹத்தாக இருக்கிறது என்று. இன்றைக்கு பல முஸ்லீம்கள் எப்படி ஊரு காசெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு பல பேருக்கு கொடுக்கல் வாங்கலுடைய மீதத்தை வைத்துக்கொண்டு அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க. இவருக்கு யார் உதவினார்களோ அவர்களெல்லாம் நடுத்தரவுக்கு வந்து விட்டார்கள். இவர் அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு கோடிகளிலே புரள்கிறார், மாடி வீடுகளிலே வாழ்கிறார், சொகுசு கார்களிலே பயணம் செய்கிறார். நாளைக்கு மறுமையில் நரகத்தில் முகம் குப்புற தூக்கி எறியப்படுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து கவனிங்க. வமாத வத்ருஹு மர்ஹூனத்துன் ஃபீ நஃபகத்தி இயாலிஹி, அவர்கள் இறந்தார்கள் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நிலையில் இருந்தார்கள்? அவர்களுடைய போர் கவச ஆடை அவர்களுடைய குடும்பத்தாருடைய செலவுகளுக்காக, உணவு தேவைகளுக்காக அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. புரியுதா? அப்போ நீங்கள் ஒருத்தட்ட கடன் வாங்கினீங்கன்னா அடமானம் கொடுத்துட்டு, எழுதி கொடுத்துட்டு, வாக்கு கொடுத்துட்டு வாங்கணும். நீங்கள் பெரிய யோக்கியமா, என்னக்கிட்டையா எழுதி வாங்குற, என்னக்கிட்டையா அடமானம் கேட்குறேன்னு திமிரு பேசக்கூடாது. அடுத்து வஸுஹ்துஹு ஃபீமா சிவாஹு, சரி, இது காசு பணம். இது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட மற்ற பல விஷயங்கள், பொதுவாக மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது, ஆடை, உடை, இருப்பிடம், தங்குமிடம், படுக்கக்கூடிய இடம், பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், இதில் எப்படி இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யா ரப் யா ரப் சொன்னார்கள் இமாம் அவர்கள். ஃபக்கான யல்பஸுமா வஜதஹு, எது கிடைக்குதோ அணிந்து கொள்வார்கள். புரியுதா? இப்போ நம்மளில் சில பேர் இன்ன பிராண்டு தான் பிசாசு பிடிச்சி அலையிறோம் பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிராண்டு தான் நான் போடுவேன், இதுதான் எனக்கு செட் ஆகும். மண்டையில் சுத்தியல்ல போடு, கபரில் போனால் உனக்கு என்ன செட் ஆகும்? ஃபயல்பசு ஃபில் காலிபி, பெரும்பாலும் என்ன செய்வாங்க? அஷ்ஷம்லா, சின்ன ஒரு போர்வை கிடச்சிச்சு போத்திப்பாங்க, ஷால்னு சொல்கிறோம்ல. வல் கிசா அல் ஹஷீன், பெரிய போர்வையாக இருக்குது, சொரசொரப்பாக இருக்குது. நம்ம ஊரில் அந்த காலத்தில் ஷாலிமார் போர்வையாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி தடிப்பான போர்வை குளிர்களாம் போத்துவாங்க. அந்த மாதிரி போர்வை கிடச்சி அதையே போத்திக்கிட்டு வந்துடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் புருதல் கலீத், மொத்தமான தடிப்பமான பெட்ஷீட் மாதிரி உள்ள போர்வைகள், அதையும் போத்திப்பாங்க, ஆடையாகவே போத்திட்டு வந்துடுவாங்க. நம்மெல்லாம் செய்வோமா அந்த மாதிரி? யா அல்லாஹ், எப்படி பழகிட்டோம் பாருங்கள். பழகினது தப்பு கிடையாது, ஆனால் அதுதான் நமக்கு வாழ்க்கைன்னு சொல்லி அது பின்னாடி அலையிறோம் பாருங்கள், அதுதான் பிரச்சனை. வயக்ஸிமு அலா மன் ஹதரஹு, இங்கே கவனிங்க, இதான் இமாம் சொல்கிறது. தன்னுடைய விஷயத்தில் எது கிடைச்சிச்சோ போட்டுக்கிறாங்க, பெட்ஷீட் கிடைச்சா போத்திக்கிறாங்க, போர்வை கிடைச்சா போத்திக்கிறாங்க, ஷால் கிடைச்சா போத்திக்கிறாங்க. ஆனால் முன்னாடி உள்ளவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்துகளில் இருந்து வந்த பட்டு ஆடைகளை, தங்க நூல்களால் செய்யப்பட்டிருந்த ஆடைகளை அவர்கள் பங்கு வைத்து கொடுக்கின்றார்கள். அவங்க அணிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி கிடையாது, அதை அவங்க விற்று அவங்க தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருந்தால் அதை அவர்கள் விற்று ஒரு நல்ல ஆடையை வாங்கி அணிந்திருக்கலாம் அல்லவா? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. கவனிங்க. வயக்ஸிமு அலா மன் ஹதரஹு அக்பியத் தீபாஜி அல் முஹவ்வஸதி பிஸ்ஸஹபி, தங்க நூல்களால் தைக்கப்பட்ட பட்டு போர்வைகளை, பட்டு ஆடைகளை தங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு பிரித்து பங்கு வைத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். வயர்ஃபஉ லிமன் லம் யஹ்துருஹு, அந்த சபையில் அவர் இல்லை என்றாலும் அவருக்கு சென்று இந்த ஆடையை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால்
அவர்களுடைய ஆடையோ இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான ஆடையாக இருந்தது. இதில் முபாஹாத்து, நல்ல கவனிங்க, நம்மளெல்லாம் செருப்பால் அடிக்கிறார் இமாம். இதில் முபாஹாத், நான் எனக்கு சொல்கிறேன், உங்களை சொல்லவே இல்லை, புரியுதுங்களா? சில வார்த்தை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது வந்து பொறுத்துக்குங்க. ஏன்னா என்ன தர்பியத்து செய்கிறதுக்காக நான் சொல்கிறேன், எனக்கு இதை தவிர வேறு வாய்ப்பு கிடையாது. இதில் முபாஹாத்து ஃபில் மலாபிசி வத்தஸய்யுனு பிஹா, இந்த ரொம்ப அழகழகான ஆடை, விதவிதமான ஆடை, நிறைய ஆடைகள், பலவிதமான ஆடைகள், அந்த பிராண்டு இந்த பிராண்டு, அப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஆடைகளுக்கு பின்னால் அலைவதும், அதை கொண்டு பெருமை பேசுவதும், அதை அணிந்து பார்த்து அழகு பெறுவதும், இது ஒரு நல்ல குணமாக? இது லைசத் மின் ஹிசாலி ஷரஃபி வல் ஜலாலத்தி, இது ஒரு கம்பீரமான ஒரு ஆண்மையினுடைய, ஒரு வீரத்தினுடைய, ஒரு வீரமான சிறப்பினுடைய குணம் அல்ல. யாருடைய பன்மை இது? வஹிய மின் சிமாத்தின் நிசா, இதெல்லாம் பெண்கள் வேலை, இதெல்லாம் பெண்மைகள் நிறைந்த பெண்களுடைய வேலை. அவங்கள விட்டுருங்க, அவங்க என்ன வேணாலும் ட்ரெஸ்ஸு வாங்கிக்கட்டும், என்ன வேணாலும் நகை வாங்கிக்கட்டும், என்ன வேணாலும் அலங்கரிச்சுக்கிட்டும், அவங்கள விட்டுருங்க. ஆண்கள் வீரத்திற்காக படைக்கப்பட்டவர்கள், போருக்காக படைக்கப்பட்டவர்கள், சமுதாயத்துக்காக படைக்கப்பட்டவர்கள், கடினங்களை சோதனைகளை தாங்குவதற்காக படைக்கப்பட்டவர்கள். திரும்ப படிக்கிறேன், இதில் முபாஹாத்து ஃபில் மலாபிசி வத்தஸய்யுனு பிஹா, அதாவது பெண்கள் தான் முகத்துக்கு க்ரீமு பவுடரு பெயிண்ட்லாம் அடிப்பாங்கன்னு பார்த்தா, இந்த காலத்தில் ஆம்பளைங்க உட்காந்து பவுடரு பெயிண்ட்டு டப்பா டுப்பான்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. என்ன தான் சரி, நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வெள்ளை கலரில் ஏதாச்சும் பிடிச்சமான ஒரு கலரில் நடுத்துறோம். அடுத்து இமாம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு அத்தர், ஒரு பெர்ஃப்யூமு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அல்ஹம்துலில்லாஹ், போயிட்டே இருக்க வேண்டியது தான். எந்த ஊரில் எந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போடுறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு நடுத்தரமான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு தேவையான அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் போதும். உங்களுடைய அறிவை கொண்டு, திறமையை கொண்டு, கண்ணியத்தை கொண்டு, உங்களிடத்தில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அஹ்லாக்குகளை கொண்டு அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான்னு நம்புங்க. அதை கொண்டு வாங்க. ஆடைகளை வைத்து பெருமை தேடி என்ன பிரயோஜனம்? கடைசியில் ஒன்றுத்துக்கும் உதவாது. இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது ஆடைகளிலே பெருமை பேசுவது, அதை அலங்கரித்து பார்த்து பூரிப்பது இருக்கிறதே, இது ஷரஃப், ஒரு சிறந்த மனிதனுடைய அல்லது வல் ஜலீல், ஒரு கம்பீரமான மனிதனுடைய சிறப்பு குணங்கள் அல்ல, மாறாக வஹிய மின் சிமாத்தின் நிசா, இது பெண்களின் குணங்கள், பெண்களின் அடையாளங்களிலே உள்ளது. வல் மஹ்மூது மின்ஹா, அப்போ என்ன செய்யணும்? ஆடையை குறித்து நகாவத்து சொப், ட்ரெஸ்ஸு ஆடை சுத்தமாக இருக்கணும். வத்தவஸ்ஸுது ஃபி ஜின்ஸிஹி, அந்த ஆடையில் நடுத்தரமான ஆடைகளை அணியணும். வ கௌனுஹு லுபுஸ மிஸ்லிஹி, தன்னுடைய தரத்தில் பொருளாதாரத்தில் இருப்பவர்கள் என்ன ஒரு ஆடையை அணிகிறாங்களோ, அல்லது பொதுவாக நமக்கென்று ஒரு என்ன ஆடை நடுத்தரமாக இருக்குமோ, பொருத்தமாக இருக்குமோ, அந்த மாதிரி ஆடைகளை அணியணும். கைரு முஸ்கித்தின் லி முருவச்சி ஜின்சிஹி, தன்னுடைய கண்ணியத்தை அது தாழ்த்தக்கூடியதாக, போக்கக்கூடியதாக, தன்னுடைய கண்ணியத்தை வீழ்த்தி விடக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்போ யாருக்கு என்ன கண்ணியமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடைகள் அணியணும். இப்போ ஒருத்தர் நீதிபதியாக இருக்கிறாரு, அவர் வெளியில் வர்றாரு, அப்போ அவருடைய அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆடையோடு அவர் வரணும். ஒரு மார்க்கத்தில் ஒருத்தர் மக்களுடைய அணுகுதலுக்கு தகுதியானவராக இருக்கிறார், அல்லது ஒரு ஊரில் ஒரு ஜமாத்துடைய தலைவராக இருக்கிறார். இவர் இந்த விளையாட்டு பசங்க போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு பண்ணிக்கிட்டு வந்தால் கடைசியில் அவருடைய அந்த இடத்துக்கு அது மதிப்பு இருக்குமா? பிறகு அவருடைய பேச்சு அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுமா? இருக்காது. ஸோ அந்த மாதிரி தன்னுடைய அந்த முருவத்துன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல வார்த்தைன்னு சொன்னால், தனக்கென்று அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை வீழ்த்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் மிம்மா லா யு அத்தி இல ஷுஹ்ரத்தி ஃபி தரஃபைனி, ரெண்டு பக்கத்திலையும் அது அவரை பிரபலப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது என்ன ரெண்டு பக்கத்தில் பிரபலப்படுத்துறது அப்படின்னு சொன்னால், இந்த ஆளா காசு நல்லா எல்லாம் கொடுத்துருக்கான், ஆனால் சரியான பிச்சைக்காரன் இவன், என்னங்க ஒழுங்காக ஒரு ட்ரெஸ்ஸு கூட போட மாட்டான், நாத்தம் பிடிச்ச ட்ரெஸ்ஸு 4 நாள் துவைக்காமல் போட்டுட்டு வருவான், பிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவான். ஏன்னா இவனை பார்த்தா பக்கீர் மாதிரி யாரும் இவன்கிட்ட காசு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு மோசமாக இவன் வருவான் அப்படின்னு பிரபலமாக வருது. இன்னொருத்தன் என்ன, அவன் வந்து 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கானா, எத்தனை பேர் ஆட்டையை போட்டான்னு தெரியல, பகட்டுக்காண்டி போட்டிருக்காண்டா, உண்மையிலே அவன் காசாது. ஸோ தனக்கு தகுதி இல்லாதது, அதாவது தன்னுடைய தகுதிக்கு மேல் விலை கொடுத்து வாங்கி ஆடைகளை அணிவது, தன்னுடைய தகுதிக்கு உள்ள ஆடை தன்னால் வாங்க முடியும் என்ற நிலையிலிருந்து அதை அணியாமல்
ஒரு கீழ்த்தரமான, அதாவது தன்னுடைய கண்ணியத்தை தாழ்த்தி விடக்கூடிய ஒரு ஆடையை அணிவது. 2 வகையிலையுமே அவர் போயிடக்கூடாது. அப்போ நடுத்தரமாக இருக்கணும். ஹைருல் உமூரி அவுசாத்துஹா. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி ஒரு வரலாறு வரும். அவங்க ஒருத்தரை பார்க்குறாங்க ஒரு பாதையில். அப்போது அவரை பார்த்தோன்னா அவருக்கு உடனே ஏதாவது தர்மம் செய்வோமேனு ஆசை வருது, எடுத்து கொடுக்க போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் செல்வந்தர் தான், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான்னு. இமாம் அவங்களுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. என்னங்க நீங்கள் ஒரு நல்ல செல்வந்தர்னு சொல்கிறீங்க, இப்படி ஆடையை பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிஸ்கின் ஃபக்கீருடைய ஒரு நிலையில் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க. இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யரா அஸர நிஅமதிஹி அலா அப்திஹி. தன்னுடைய நிஅமத்தின் அடையாளத்தை அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியானின் மீது பார்க்க விரும்புகிறான். நீ போய் ஒரு நல்ல ஆடையை அணிந்து கொள் என்று அவருக்கு உபதேசம் செய்கிறார்கள். சரியா? ஒரு சஹாபி வரார், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய ட்ரெஸ்ஸு நல்லா அழகாக இருக்கணும்னு விரும்புகிறேன், என்னுடைய செருப்பு அழகாக இருக்கணும்னு விரும்புகிறேன், இது என்ன பெருமையில் சேருமா ரசூலுல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை இது பெருமை இல்லை. பெருமை என்பது என்ன? சத்தியத்தை மறுப்பது, மற்றவர்களை மட்டமாக நினைப்பது. நீங்கள் பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகிறது அது பெருமை அல்ல. நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகும் பொழுது ஒரு சைக்கிளில் போகிறவனை பார்த்து சலாம் சொல்லாமல் போகிறீர்கள் அல்லவா, அவனுக்கு நின்று வழி விடாமல் போகிறீர்கள் அல்லவா, அல்லது அவனை மதிக்காமல் போகிறீங்க அல்லவா, அதுதான் பெருமை. நீங்கள் உயர்ந்த வீட்டில் வாழ்வது பெருமை அல்ல. நீங்கள் உயர்ந்த வீட்டில் வாழ்ந்து குடிசையில் வாழக்கூடிய உங்களுடைய உறவினரை தேடிச் சென்று அந்த குடிசையில் அமர்ந்து அவரோடு பேசிவிட்டு வருகிறீர்கள் அல்லவா, நீங்கள் பெருமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். நீங்கள் பெரிய மாடி வீட்டில் வாழ்கிறதுனால உங்களுடைய உறவினுடைய குடிசை வீட்டுக்குள்ளார போகிறதுக்கு உங்களுக்கு தயக்கம் வறுமையானால் நீங்கள் பெருமையாளர்கள். புரியுதா? அந்த பெருமை என்ற மதம் பிடித்தவர்கள். புரிஞ்சுக்கணும், சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க. அந்த செல்வம் இருந்துச்சு, ஆனால் அந்த செல்வம் இமாம் அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு நமக்கு என்ன, நமக்குன்னு ஒரு செல்வம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம தலை காலு தலைக்கு வந்துடும், தலை அதுக்கு மேலே எங்கேயோ போயிடும். புரியுதா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாரையுமே மட்டம், எல்லாருக்கும் எதுவும் தெரியாது, எல்லாருக்குமே முடிஞ்சு போய் என்னென்ன பேச முடியுமோ பேசி கீசி கடைசியில் முடிச்சிட வேண்டியது. அல்லாஹ் தான் போதுமானவன். வகத் ஷம்ம ஷர்உ ذلك, மார்க்கம் இதையெல்லாம் இழிவாக பேசி இருக்கிறது, இகழ்ந்திருக்கிறது. எதை? ஓவராக இப்படி எல்லாம் மீறி போகிறதும் இருந்தும் ஒன்றும் இல்லாமல் தன்னைத்தானே தாழ்த்தி. அந்த காலத்தில் இந்த சூஃபிகள்லாம் அப்படித்தான் செய்வாங்க, செய்யக்கூடாது. வகாயத்துல் ஃபஹ்ரி ஃபீஹி ஃபில் ஆதத்தி இன்த நாசி இன்னமா யஊது இலல் ஃபஹ்ரி பி கஸரத்தில் மௌஜூதி வ வஃபூரில் ஹாலி. பொதுவாக மக்கள் என்ன செய்கிறார்கள் இந்த செல்வத்தை வைத்து? இன்று மக்கள் என்ன செய்கிறார்கள் இந்த செல்வ விஷயத்திலே? யஊது இலல் ஃபஹ்ரி பி கஸரத்தில் மௌஜூத். இப்போ நீங்கள் ஒரு செல்வந்தர், உங்களுக்கு ஒரு 10 ட்ரெஸ்ஸு வேணுமா? ஆனால் 100 ட்ரெஸ் இருக்குது வீட்டில். நீங்கள் ஒரு செல்வந்தர், உங்களுக்கு ஒரு 3 காரு தேவைப்படுமா? உங்களுக்கு ஒரு காரு, குடும்பத்தார்கள் போகிறதுக்கு ஒரு காரு, யாராவது கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு காரு. சரி, அந்த மாதிரி ஒரு 4 காரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 30 காரை வச்சுருக்கிறாரு ஒருத்தர். எதுக்குடா? என்ன செய்ய போகிற? எத்தனையோ கார்கள் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக இயக்காமல் அப்படியே கிடக்குது. மனுஷனுக்கு எவ்வளோ 24 மணி நேரத்தில் என்னங்க நீங்கள் அனுபவிப்பீங்க? உங்களுக்கு 7 மணி நேரம் தூங்கணும், 3 மணி நேரம் சாப்பிடணும், இதில் நம்ம 2 மணி நேரமாவது தொழுகைக்கு செலவு செய்யணும், அப்புறம் குடும்பத்துக்கு, அப்புறம் வேலை சம்பாத்தியத்துக்கு என்னங்க நம்ம அனுபவிச்சிட போகிறோம்? இன்றைக்கு மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், பி கஸரத்தில் மௌஜூத். என்னிடத்தில் 4 வீடு இருக்குது, என்னிடத்தில் 5 வீடு இருக்குது, எனக்கு அங்கே சொத்து இருக்குது, இங்கே சொத்து இருக்குது. சொர்க்கத்தில் சொத்தை சேர்த்தியாடா? என்கிட்ட அத்தனை கார் இருக்குது, அத்தனை பங்களா இருக்குது, நான் அவ்வளவு பொருள் வச்சுருக்கிறேன், என்னப்பா எங்கப்பா போகிறேன் அதை வச்சுக்கிட்டு? வஃபூரில் ஹால். வஃபூர்னு சொன்னால் வாஃபிர், நிறைய இருக்கிறது. என்கிட்ட எல்லாமே அது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் என்ன செய்ய போகிற? எவ்வளவு நீ அனுபவிப்ப? ஒருத்தங்க மூத்தா போனாங்க, 10,000 செருப்பான். அப்புறம் எத்தனையோ ஏக்கர் கணக்கில் அங்கே பங்களா, இங்கே பங்களா, இங்கே பங்களான்னு சொல்லிட்டு கடைசியில் எங்கே மூத்தா போகிறாங்க? ஆஸ்பத்திரி பெட்டில் தான் மூத்தா போகிறோம். என்ன செஞ்சிட முடியும் சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வசியத்து பண்ண முடியுமா? மௌத்த நேரத்தில் விடவே மாட்டானுவ. நீங்கள் ஐசியில் போய் அட்மிட் ஆகிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் சாவடித்து அவன் பில்லு வாங்குறதுலாம் கணக்கில் இருப்பானே தவிர, இன்னும் 2 நாள் ஜனாசாவை அங்கே படுக்க வச்சு ஒரு வசூல் போடுறதுக்கு தான் இருப்பானே தவிர ஒன்றும் செய்ய முடியாது.
கவனிங்க. அப்போ மக்கள் என்ன செய்கிறார்கள்? கசரத்தில் மோஜூது, தங்களிடத்தில் இவ்வளவு இன்னென்ன பொருள் இவ்வளவு இருக்கிறது, இந்தந்த எண்ணிக்கையில் இருக்கிறது என்பதை கொண்டு பெருமை அடிக்கிறார்கள். இவையெல்லாம் என்னிடத்தில் ஏராளமாக இருக்கிறது என்பதை கொண்டுதான் கடைசியில் பெருமை அடிக்கின்றார்கள். வக்கதாலிக்க தபாஹி பி ஜௌதத்தில் மஸ்கனி, என் வீடு ரொம்ப ஹை கிளாஸ் வீடு, வசாத்தில் மன்சில், என் வீடு எவ்வளோ பெருசு தெரியுமா, வ தக்சீரி ஆலாத்திஹி, என் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது தெரியுமா, வ கதமிஹி, என்னிடத்தில் வேலை செய்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா, வ மர்கூபாத்திஹி, என்னிடத்தில் வாகனம் எவ்வளவு இருக்கு தெரியுமா. இப்படித்தான் அவர்கள் பெருமை பேசுவார்கள் கடைசியில் இந்த செல்வத்தை கொண்டு. ஆனால் இது ஒருவனை செல்வந்தனாக ஆக்கிவிடாது. இந்த பெருமை அவனுக்கு மறுமையில் எந்த விதமான நன்மையும் கொடுத்து விடாது. சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள்? வமன் மலக்கல் அர்த வஜுபிய இலைஹி மா ஃபீஹா, யாருக்கு இந்த பூமியையே அல்லாஹு தஆலா சொந்தமாக்கி கொடுத்தானோ, யார் இந்த பூமிக்கே சொந்தமானார்களோ, அந்த பூமியினுடைய செல்வங்களெல்லாம் அவரிடத்திலே கொண்டு வரப்பட்டதோ, ஃபதரக்க ذلك ஸுஹ்தன் வ தனஸ்ஸுஹா, அவ்வளவு செல்வத்தையும் அவர் அதன் மீது பற்றில்லாமல் அதிலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக செலவழித்தாரோ, ஃபஹுவ ஹாயிஸுன் லி ஃபதீலத்தில் மாலியத்தி, அப்படிப்பட்டவர்தான் செல்வம் என்ற அந்த சிறப்பை பெற்றவர். வ மாலிகுன் லில் ஃபஹ்ரி பிஹாதிஹில் ஹஸ்ரதி, அப்படிப்பட்டவர்தான் இந்த குணத்தை கொண்டு, இந்த செல்வத்தை கொண்டு பெருமை பேசுவதற்கு, இந்த செல்வத்தை கொண்டு அந்த கண்ணியத்தை உணர்வதற்கு உரிமையானவர். இன் கானத் ஃபதீலத்தன் ஸாயிதுன் அலைஹா ஃபில், இன் கானத் ஃபதீலத்தன், உண்மையிலேயே அந்த செல்வம் என்பது ஒரு சிறப்பு என்றால் அந்த சிறப்பிற்குரியவர் இவர்தான். ஸாயிதுன் அலைஹா ஃபில் ஃபஹ்ரி, அது மட்டுமல்ல அந்த செல்வத்திற்கு மேலும் மேலும் சிறப்பை சேர்த்தவர். வ முஇகுன் ஃபில் மத்ஹி பி இத்ராபிஹி அன்ஹா, அந்த செல்வத்தின் மீது தன்னுடைய மனதை பறிகொடுத்து விடாமல், அந்த செல்வத்தினுடைய மோகம் தனக்கு வந்து விடாமல் அதை விட்டு புறக்கணித்திருந்தாரே, அவர்தான் உண்மையில் அந்த உண்மையான சிறப்புக்கு, ஆழமான அடிப்படையான சிறப்புக்கு தகுதியானவர். வஸுஹ்திஹி ஃபீ ஃபானிஹா வபத்லிஹி ஃபீ மதானிஹா, அழிந்து விடக்கூடிய செல்வத்தில் பற்று இல்லாமல் அந்த செல்வத்தை எங்கே செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினானோ அந்த இடத்தில் செலவு செய்வதன் மூலமாக செல்வத்தின் சிறப்பை பெற்றவர்கள். அந்த சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவாக முழுமையாக பெற்றிருந்தார்கள். எந்த அளவு நிறைய செய்திகளை இமாம் அவர்கள் அடுத்த பின்னாடி வரக்கூடிய பாடங்களையும் சொல்கிறதுனால இங்கே இந்த அளவுக்கு முடிக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும்போது 6 தீனார் இருப்பதை கூட அவர்கள் விரும்பவில்லை என்றால் எந்த அளவு அவர்கள் ஒரு ஏழ்மையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுடைய நிலையோ 100 அல்ல, 1000த்திற்கு மேற்பட்ட அல்ல, அதுக்கும் மேலான திர்ஹம் தீனார்கள் அவர்களிடத்தில் குமிக்கப்பட்டும் அவர்கள் அதை தங்களுக்காக வைத்து கொள்ளவில்லை, கடன் இருந்தாலே தவிர. அப்படிப்பட்ட ஒரு தர்மசாலி தான் மரணிக்கும் போது கடனாளியாக மரணித்தார்கள், குடும்ப தேவையினுடைய உணவுக்காக கடன் வாங்கிய காரணத்தினால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வகையிலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஏனைய அடியார்களை விட மிகப்பெரிய சிறப்புகளை பெற்றிருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய உம்மத்தின் சார்பாக சிறந்த நற்கூலிகளை வழங்குவானாக. அவர்கள் மீது ஸலவாத்தையும் சலாமையும் அல்லாஹு தஆலா பொழிந்து கொண்டே இருப்பானாக. அவர்களுடைய நற்குணங்களிலிருந்து படிப்பினை பெற்று நாமும் அந்த நற்குணங்களை பின்பற்றுவதற்கு, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுவின் மீது அன்பையும், மார்க்கத்தின் மீது அன்பையும், ரசூலின் மீது அன்பையும், மறுமையின் மீது உண்டான அன்பையும், சொர்க்கத்தின் மீது உண்டான நேசத்தையும் ஆர்வத்தையும் அதிகப்படுத்துவானாக. உலக மோகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இரண்டுமே நெருக்கமான ஒரே கருத்தை வலியுறுத்தக்கூடிய வசனம் தான். அல்லாஹுவின் பாதையில் செலவழிப்பவர்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள்னு சொல்கிறான். ரெண்டுமே ஒரே கருத்து தான். அதான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஒமனுதல்லதி குரிதுல்லாஹ கர்தன் ஹசனாங்கிறதுல ஒரு சிறப்பு சொல்கிறான் என்று எடுத்து வைக்கலாம். அதாவது அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது என்பது அல்லாஹ்வுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய கடனை போல. எப்படி ஒரு பெரிய வாக்கை நிறைவேற்றக்கூடிய உயர்ந்த ஒரு செல்வந்தருக்கு கடன் கொடுப்போமேனால் அந்த கடனை மட்டும் அவர் திருப்பி தர மாட்டார், அந்த உதவிக்காக மேலும் அவர் சிறந்ததை
பிரதிபலனாக செய்வார் என்பதை போல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக 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 தாராளமானவன். அவனுக்காக ஒரு தர்மத்தை செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா கண்டிப்பாக அதை விட அதிகமாகத்தான் அவருக்கு திருப்பி தருவான். நான் புரிஞ்ச வரைக்கும் ரெண்டுமே ஒரே கருத்தை டிஃப்ரெண்ட் வியூவில் சிறப்பித்து சொல்லக்கூடிய வசனங்கள். அல்லாஹ்வுக்கு கடன்னா என்ன, உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்ற, தர்மத்தை நீங்கள் அழிந்து விட்டதாக செலவழிக்கப்பட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் சேராததாக நினைக்காதீங்க, அதை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கடனாக நினைங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம், தர்மம் செஞ்சுட்டா இதனால் நமக்கு என்ன கிடச்சிச்சு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த சிந்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல மாற்றுறான். நீங்கள் தர்மம் செஞ்சீங்கன்னா அது உங்கள் கையை விட்டு போன செல்வமாக நினைக்காதீங்க, அல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட கடனாக நினைங்க, கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி கொடுப்பான்னு சொல்லி 2-3 ஃபைட் பேக் பண்ணலாம். ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ரூமில் போய் பூட்டிக்கிட்டு மண்டையில் ஒரே சாத்து, நஃப்ஸு உனக்கு என்ன அப்படியா ஹார்டாக இருக்குது, உனக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறது, அல்லாஹ் தான் கொடுத்துருக்குறான்ல, 10,000 கொடுத்துருக்குறான்ல, 1000 கொடு அப்படின்னு நமக்கு நாமே ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறது. அந்த மாதிரி சில பேர் செஞ்சுருக்கிறாங்க. முஸ்லீம் இப்னு யசார்னு சொல்லி பெரிய தாபிஇ, அல்லாஹ் அக்பர், நிறைய கராமத்து அவங்களுக்கு, பெரிய தாபிஇ. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய நெற்றியில் முத்தம் போட்டாங்க. படிங்க அவங்கள பற்றி. அவங்க என்ன செய்வாங்களா, ராத்திரியில் ஒரு சாட்டையை தொங்க விட்டுருப்பாங்களாம். என்ன, ராத்திரியில் தொழுகிறதுக்கு நஃப்ஸு கொஞ்சம் தூங்கிடுவோமா, அசதியாக இருக்கே, சரி பரவாயில்ல இன்றைக்கி கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுடுவோமான்னு நினச்சா அந்த காட்டுவாங்களா அந்த சாட்டையை பற்றியா, என்ன அடி வேணுமா அப்படின்னு கேட்பாங்களாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தர்பியாக இருக்குது. ஆனால் இது இந்த காலத்தில் நமக்கெல்லாம் அது முடியுமான்னு சொல்ல முடியாது. இன்னொரு தர்பியா என்னன்னு சொன்னால், அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறது, சுஜூதில் உளுந்துடுறது. யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் கருமித்தனம் வருது, யா அல்லாஹ் எனக்கு இந்த பகீல்தனம் வருது, யா அல்லாஹ் செலவழிக்கிறது எனக்கு சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கு, அல்லாஹ் என்னுடைய மனசை மாற்று, அல்லாஹ் எனக்கு என்னுடைய கல்வை பரிசுத்தப்படுத்து, அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு நீ கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து நீ கொடுத்ததை உன்னுடைய பாதையில் கொடுக்கறதுக்கு எனக்கு ஆர்வத்தை கொடு அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் அந்த ஒரு உயர்ந்த சகாவத்துன் நஃப்ஸுக்காக வேண்டி, உள்ளத்தினுடைய கருமித்தனம் போகிறதுக்காக வேண்டி துஆ கேட்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் புக்லி, உண்மையான எண்ணத்தோடு கேட்குறது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறதுக்கான தௌஃபீக்கு கேட்குறது. மூன்றாவது என்னன்னு சொன்னால், இது நஃப்ஸோட நம்ம எதிர்த்து போட்டி போடுறது. எப்படின்னு சொன்னால், நீங்கள் நஃப்ஸோட எதிர்த்து போட்டி போட்டிங்கன்னா 2 விஷயம் இருக்குது. இந்த நஃப்ஸ் என்ன ஆகிடும்னு சொன்னால் சரண் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் கஷ்டம், ஆனால் இதை செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க, மாஷா அல்லாஹ் நீங்கள் வின்னர் தான். எப்படின்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஏழை வர்றார், அல்லது உங்களுடைய உறவு வர்றாரு, உங்கள் தம்பி வர்றாரு, உங்கள் அண்ணன் வர்றாரு, அல்லது உங்களுடைய மாமா, உங்கள் சாச்சா, யாரோ ஒருத்தர் வர்றாரு தேவைக்காக வேண்டி. அவர் ஒரு 1000 ரூபா கேட்குறாரு. இப்போ நீங்கள் நஃப்ஸ் என்ன சொல்லுது, இவர் எதுக்கு 1000 ரூபா கேட்குறாரு, 500 ரூபா கொடுத்தா போதும், நம்மள்கிட்டயே 2000 ரூபா தான் இருக்குது, நம்மள்கிட்டயே ஒரு 3000 ரூபா தான் இருக்குது, எதுக்கு இவர் 1000 ரூபா கேட்குறாரு, என்ன செய்வார், ஏன் 500 ரூபாய்க்கு இவர் தேவையை முடிச்சுக்க முடியாதா, 500 ரூபாய்க்கு கொடுத்து அனுப்பி கொடுத்து விடு பார்ப்போம் அப்படின்னு நஃப்ஸ் சொல்லுது. நஃப்ஸே, என் மாமா என் சாச்சா 1000 ரூபா கேட்குறாரு, நீ 500 ரூபா கொடுக்க சொல்கிறியா, ஈரி உன்னை செருப்பால் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2000 ரூபாயும் எடுத்து, நீ சொல்கிறதுக்கெலாம் நான் மாறு செய்வேன், 2000 ரூபா எடுத்து கொடுத்து, மாமா நீங்கள் 1000 ரூபா தான் கேட்டீங்க, பரவாயில்ல 2000 ரூபா வச்சுக்கோங்க, இன்னும் உங்களுக்கு மற்ற தேவைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் முடிச்சுங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க, துஆ செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு தான் இந்த நஃப்ஸு பார்க்கும். ஏன்டா இவன்கிட்ட போய் நம்ம சண்டை போட, 1000 ரூபா கொடுக்க சும்மா விட்டுருந்தா 1000 ரூபாயில் அனுப்பியிருப்பான். இப்போ நம்ம போய் அவனை போய் தடுக்க, 500 ரூபா கொடுறா போதுன்னு சொல்ல, அவன் 2000 கொடுத்து விட்டான், அதனால் இனிமேல் நம்ம அவன் வழிக்கே போக வேணாம் அப்படின்னு சைத்தான் ஒதுங்கி போயிடுவான். இது ஒரு முறை. இந்த 3 முறையில் முதல் முறையை நீங்கள் நமக்கு முடியுமான்னு தெரியல, அதுக்குன்னு சில பக்குவங்கள் இருக்குது. இந்த 2 முறைகள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று என்ன, அல்லாஹ்ட்ட துஆல உழுது அழுகிறது, அல்லாஹ் எனக்கு தர்மத்தை கொடு, எனக்கு தர்மம் செய்யக்கூடிய தௌஃபீக், தர்மத்தை கொடுன்னா சதக்காவை நான் வாங்குறதுக்கு இல்லை, நான் தர்மம் செய்கிறதுக்கு என்ன, அதே போல் என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கி கொடு, செல்வத்தினுடைய கருமித்தனத்திலிருந்து பாதுகாத்துக்குன்னு ஒரு ராத்திரி ஃபுல்லாக துஆ கேளுங்க. ஒரு மாதத்தினுடைய சுஜூது ஃபுல்லாக அதையே கேட்டுக்கிட்டே இருங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் அது, புரியுதா இல்லையா? 2வது, நஃப்ஸோட போட்டி போடுங்க. நஃப்ஸு சொல்கிறதுக்கெலாம், உதாரணத்துக்கு ஒரு ஏழையை பார்க்குறீங்க, ஒரு 50 ரிங்கிட் அவருக்கு கொடுக்கலான்னு மனசில் எடுக்கிறீங்க, உடனே மனசு சொல்லுது 50 எதுக்கு, ஒரு 20 கொடுத்தா போதுமே, மவனை நீ இப்படியா சொன்னால் இந்த 100 வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நஃப்ஸு உங்கள் பிரச்சனை உங்கள் வழிக்கே வராது இன்ஷா அல்லாஹ். முஸ்லிம்களை பற்றி
அல்லது பொதுவாக மனிதர்களை பற்றி தவறான எண்ணங்களை நம்ம கொண்டு வர வேணாம். அவர் ஒரு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அம்மஸ்ஸா இல ஃபலா தன்ஹர், யாசகம் கேட்பவர்களை நீங்கள் அதட்டாதீர்கள், மிரட்டாதீர்கள்னு சொல்லி. ஸோ நம்ம அதிகப்படியாக கொடுக்க மனசு இல்லைன்னா அழகிய வார்த்தையை சொல்லிடணும். ஆனால் நமக்கு 2 விஷயத்துக்குமே அனுமதி இல்லை. ஒரு விஷயம் என்ன, நம்ம காசு கொடுத்தா இவர் தண்ணி அடிப்பாரோ, நம்ம காசு கொடுத்தா இவர் வீண் விரயம் செய்கிறாரோ, இவர் நம்ம காசு இதை வச்சு சம்பாதிக்கிறாரோ, இப்படி எண்ணுவதற்கு நமக்கு அனுமதியே கிடையாது. அவருடைய விஷயங்களை தோண்டி துருவுவதற்கு நமக்கு என்ன அனுமதி இருக்கிறது? அல்லாஹு தஆலா சூரா ஹுஜராத் படித்து பாருங்கள், தெளிவாக அல்லாஹ் தடுக்கிறான். அதனால் ஒன்று கொடுங்க அல்லது கொடுக்காமல் போயிடுங்க, அழகிய முறையில் கடந்து போயிடுங்க. அப்படி இல்லாமல் வீணாக அவர் கொடுத்தா குடிப்பார், அல்லது கொடுத்து அவர் வீணாக சும்மா தர்மம் கேட்குறாரு அப்படி என்று நம்ம வீணாக கற்பனை செய்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ நமக்கு அனுமதி இல்லை. சரிங்களா? சில பேர் இந்த மாதிரி கொடுக்குறவங்களை தடுக்கிறவங்க இருக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம கண்ணால் பார்த்திருந்தாலே தவிர, நம்ம ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்குறோம், அந்த தர்மத்தை வாங்கிட்டு போய் அவர் அதை வச்சு ஒரு மதுக்கடையில் மது வாங்கி குடிக்கிறாருங்கிறத பார்த்தாலே தவிர வீணாக நாம எண்ணுவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. ஒரு பணக்காரர் பள்ளிவாசலில் உட்காந்து தர்மம் கேட்குறாரு, கொடுங்க அல்லது கொடுக்காமல் போயிடுங்க. இவனே ஒரு பணக்காரன், இவன் எதுக்கு நம்ம உட்காந்து கேட்குறான் அப்படின்னு அவரை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? நமக்கு 2 தான். ஒன்று, முடிந்ததை கொடுங்கள், இல்லை என்றால் அழகிய முறையில் சென்று விடுங்கள்னு சொல்லி அவங்கள பற்றி தப்சிரா விமர்சனம் செய்வதற்கு நமக்கு அனுமதியே கிடையாது. அவர்கள் தவறு செய்பவர்களாக இருந்தால் அவங்கள கூப்பிட்டு நசிஹா செய்யுங்க. எப்பா இந்த காசு வாங்கிட்டு போய் குடிக்கிறிய, நான் உனக்கு அன்றைக்கி பார்த்து அந்த மாதிரி செய்யாதப்பா அப்படின்னு நசிஹா பண்ணுங்கள். அல்லது அவரை கூட்டிகிட்டு போய் நீங்கள் தான் செல்வந்தராக இருக்கிறீங்களே, நீங்கள் ஏன் இவ்வளோ ஏன் திரும்ப திரும்ப இந்த இடத்துல உட்காந்து யாசகம் கேட்குறீங்க, உங்கள்கிட்ட தான் இவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு நசிஹா அவர்கிட்ட பண்ணுங்கள். ஆனால் அவரை விமர்சிப்பதற்கு, அவரை பற்றி நீங்கள் விசாரிக்காமல் அவரோட பழகாமல், அவரை பற்றி தெளிவாக அறியாமல் அவரை விமர்சிப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். வல்லாஹு அலம். பள்ளிக்குள்ளார யாசகங்கள் கேட்கக்கூடாது, காணாமல் போன பொருள்களை தேடக்கூடாது. அவங்க அப்படியே அவங்களுடைய நிர்பந்தங்கள் இருந்தால் வெளியில் இருந்து கேட்குறது தான் அவங்களுக்கு ஆகுமானது. ஸோ இது பெரும்பாலும் முஸ்லீம்களுடைய ஊர்களில், முஸ்லீம் நாடுகளில் கூட பல இடங்களில் இந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள் பெருகிருச்சு. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அவங்க தவறு செஞ்சுட்டாங்க, ஆனால் வெளியில் தான் போய் நிற்கிறாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம்னா அது நம்ம மேலே குற்றமாகாது. ஆனால் அவங்கள்ட்ட நம்ம சொல்லிடணும், இந்த மாதிரி பள்ளிக்குள்ளார இருந்து நீங்கள் யாசகம் கேட்காதீங்க, பள்ளிக்கு வெளியில் சொல்லுங்கள், மக்கள் கலைஞ்சு போயிடுவாங்கன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய நாட்டம். நீங்கள் பள்ளிக்குள்ளார இருந்து யாசகம் கேட்குறது நம்ம ஹதீஸில் கூட நேரடியாக தடை இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து சொல்கிறேன். காணாமல் போன பொருள்களை தேடக்கூடாதுங்கிறதுக்கு தடை இருக்குது. அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை சொல்லிடணும். பல பள்ளிவாசல்கள் அது மாதிரி எந்திரிக்கும் பொழுது இமாமோ அல்லது அங்கே உள்ள சில பொறுப்பாளர்களோ அவங்கள தடுத்துருக்குறாங்க, நீங்கள் போய் வெளியில் போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சில நேரங்களில் மீறி அவங்க செஞ்சிடுறாங்க சில பேர். நம்முடைய அந்த இரத்தத்தையோ அல்லது நம்முடைய உடலிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த பொருளையோ விற்காமல் மருத்துவத்தினுடைய ஒரு நன்மைக்காக கொடுக்கப்படுமையானால் கொடுக்கலாம். சரிங்களா? அதை கொண்டு மருத்துவத்திற்கோ ஆராய்ச்சிக்கோ அல்லது வேறு மற்ற மனிதர்களுக்கு அதன் மூலமாக பலன் சேர்ப்பிக்கப்படும் என்று இருக்குமேனால் அதை விலை இல்லாமல் கொடுக்கலாம். சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி சோதிக்கப்படுறோம். உறவுகளில் இல்லை, நண்பர்களில், நமக்கு அறிமுகமானவர்களில் கடன் வாங்கிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த கடனை உரிய நேரத்தில் அவங்க நிறைவேற்றுவதில்லை, அந்த வாக்கு அவங்க பேணுறதில்லை. இந்த மாதிரி அவங்க கடனை வாங்கிடுறாங்க, அதுக்கு பிறகு அவங்க அதை தாமதப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஒன்று, உண்மையிலேயே அவர்கள் அந்த கடனை கொடுக்காமல் தாமதப்படுத்துவதற்கு அவர்களுடைய வறுமையும் அவர்களுடைய பொருளாதார நெருக்கடியும் காரணமாக இருந்தால் நாம் அவர்களுக்கு தவணையை நீட்டிக்கலாம். வயின் கானது உஸ்ரத்தின் ஃபநதிரத்துன் இலா மைஸரா. சரி, அடுத்து இரண்டாவது, அவர்களுக்கு தவணையை நீட்டித்தாலும் அவர்களால் அந்த கடனை கொடுக்க முடியாது. காரணம் என்ன? கடனை வாங்கிய அவர்கள் மருத்துவ தேவைக்காகவோ தங்களது பிள்ளைகளின் படிப்பு தேவைக்காகவோ செலவழித்து விட்டார்கள். பிறகு அவர்களுக்கு
அதிகப்படியான வருமானம் எதுவும் இல்லை. இப்படி தவணையை நீட்டித்து கொடுப்பதால் அந்த செல்வம் அவர்களுக்கு திரும்ப வரும் என்பதற்கான வாய்ப்பும் இல்லை. அவர்களுக்கு ஜக்காத்து கொடுப்பவர்களோ சதக்கா கொடுப்பவர்களோ யாரும் இல்லை. அதனால் இவர் இந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குறைவு என்று இருக்குமேயானால் அல்லாஹ் சொல்கிறான் வ அன் தஸத்தகு கைருல் லக்கும், அந்த கடனையே அவர்களுக்கு நீங்கள் தர்மமாக செய்து விடுவது உங்களுக்கு சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லி. மூன்றாவது நிலை என்ன? கடன் வாங்கியிருக்கிறார், வாங்கியவரிடத்தில் அதற்கான வசதியும் வந்துவிட்டது. அந்த கடனை கொடுப்பதற்கான வசதியும் வந்துவிட்டது. அவருடைய தேவை போக கடனை நிறைவேற்றுவதற்கான செல்வம் அவரிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்களேயானால் அவருடைய வீட்டில் போய் நீங்கள் உட்காந்துடலாம். அவருடைய வீட்டில் போய் நீங்கள் உட்காந்து இந்த காசை கொடுத்தாதான் நான் போவேன் என்று அவனுடைய தலையோடு நீங்கள் நிற்கிறதுக்கு உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அவரை நீதிபதியிடத்திலே முறையிடுவதற்கு அனுமதி இருக்கிறது. மஸ்ஜிதுடைய ஜமாத்துகளிலே நீங்கள் முறையிடுவதற்கு அனுமதி இருக்கிறது. இதில் என்ன கேள்வி கேட்குறாங்க? அதை ஜக்காத்தாக ஆக்கிவிடலாமா என்று. ஸோ எனக்கு இதுவரைக்கும் தெரிஞ்ச ஃபத்வாவின் அடிப்படையில் ஜக்காத்தாக ஆக்க முடியாது. ஏனென்றால் ஜக்காத்தாக ஆக்குவதற்கு நாம் அதை கொடுக்கும் பொழுது அது ஜக்காத் என்ற நியத்தில் இருக்க வேண்டும். சதக்கா உபரியான தர்மம் என்பது அப்படி அல்ல. அதற்கு எப்போது வேண்டுமானாலும் நாம் நியத்து வைக்கலாம். ஸோ இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஃபத்வாவின்படி மேல் அதிகமாக ஏதாவது மார்க்க அறிஞர்கள் இது குறித்து சொல்லியிருக்கிறாங்கிறத நான் பார்த்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம்னு சொல்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.